இப்போ நம்ம பார்க்குறது உசில மரம். இங்கே பாருங்கள், உசிலம் பூ. இது உசிலங்காய், இது உசிலம்பூ. இந்த உசில இலை இருக்குல்ல, இதை வந்து சீயக்காய் இருக்குல்ல, சீயக்காவில் இந்த உசிலந்தலையை கொண்டு வந்து காய வச்சு சீயக்காய், வெந்தயம், பாசிப்பயிறு எல்லாம் காய வச்சு அரைச்சி அதான் தலைக்கு தேய்ப்போம் நாங்கள். இங்கே இருங்க, உசிலந்தலை. இந்த கொழுந்தை பறிச்சுக்கிட்டு வரணும். பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். உசிலம் மரம் இருக்குது. மழை இல்லாதனால காஞ்சி போய் இப்போ தான் மறுபடியும் துளுக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், மழை பெஞ்சு எவ்வளோ பசுமையாக இருக்குது. மழை பெஞ்சனால பசுமையாக இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பசுமையாகவே இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த உசிலந்தலை வந்து சீயக்காய் அரைக்கும் போது இதை குழந்தையும் கொண்டு போய் வச்சு